நீ என்ன பண்ண போற? முடிச்ச காடு அவ்வளவுதான், காடு முடிஞ்சு வீடு வந்துருச்சு. வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு சேனல். விலங்குகளை பாருங்க. நேத்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்ல. ஸோ அது வந்துச்சு. இப்போ அதை காட்டுறதுனால வந்து அங்கே நெட்வொர்க் இல்லை. கரண்ட் இல்லைன்னு இல்லை, இப்போ கரண்ட் வந்துருச்சு பாருங்க. நெட்டுலாம் வந்து இப்போதாங்க நெட்டே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எங்கம்மா போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல முக்கியமான விஐபி புள்ளி வீட்டுக்கு புள்ளிம்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். 2 பேத்த புடிச்சு பேர் ஆனா அந்த 2 புள்ளியும் உள்ளதான் இருக்கு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அந்த 2 வீட்டையும் காட்டுறோம் பாருங்க. நம்ம தங்க தேர் அங்க நிக்கும். இங்க ஸ்கூல் பஸ்ல இங்க நிக்குது. அது டிரைவர் வீடா இருக்கும் நிக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? பசங்க எல்லாம் பின்னாடி மைக்க ரூட்ட காட்டு. மாலை பத்தி எப்படி? அதான் முதல்ல இங்க போறோம், சாமியை கும்பிட மாட்டோம், மலையில ஏறுறோம், திரும்ப இறங்குறோம். அவங்க சொல்றாங்க பெரிய மேடுங்கிறாங்க. எல்லா மேடும் ஏறி காட்டும் நம்ம வண்டி. என்னைய காட்டினா யாரடி காட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு உள்ள அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இப்ப காட்டு, வீட காட்டி. தெரியாதாமா, அங்க போய் காட்டிக்கலாம். அந்த மலைக்கு தாங்க போறோம். அந்த மலைக்கு தான் போறோம். போயிட்டு ஒரு முக்கியமான விஐபி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப. ஆமா, அவங்கள தேடி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அந்த எதுக்காக வந்திருக்கோம் என்ன அப்படின்றத நம்ம போக வீடியோல நம்ம சொல்லுவோம். நாங்க இதா இப்படிதான் போடுமா? ஏய் சூப்பரா இருக்குதுப்பா. அம்மா இருமா எங்க சரியான மேடுங்க. ஏய் அம்மா நான் போகுமாடா? என்னடா டாஸ்க் இதுல ஏத்துறதாடா டாஸ்க். இப்பதான் இந்த மலையில ஏத்திட்டு இருக்காரு. இதுக்கு தாண்டி பேண்ட் லூஸ் பண்ற மலையில. அம்மா என்னமா பேக் சைடு போயிட்டு இருக்க? இங்க பாருங்க, இது பெரிய மலைங்க. பாருங்க ஸ்மெல்லே வந்துட்டுடா வண்டி. ஐயோ எதுக்குடி நீ கத்துற? பயமா இருக்குடா. அங்க பாரு. அப்ப இறங்கி வண்டியை தள்ளு. ஏய் எப்படி திருப்புறது? எப்படி திருப்புறதா? ஏய் எல்லாரும் இறங்குறீங்களா? அப்படியே தூக்கி வச்சிருவோம். அப்போ என்ன இப்படி போயிட்டு இருக்கற? அப்போ விளையாடுவோம். பின்னாடி ஏதா ஏய் இது பள்ளம் கிடக்குடி, அதாண்டி வண்டி வீல் சுத்துது. அதுக்கு மேல வலி இல்ல போல. மேல இருக்கும் இல்லப்பா. ஓ நாய் வரவே இருக்குதா நம்மள? ஐயோ இதுல ஏத்திட்டு இருக்கு. அந்த நாய் கூட ஓடிடுச்சுடா. ஐயோ அம்மா ஏத்திட்டோம் பாரு. ஐயோ பாருங்க செல்ல குட்டி எல்லாம் வச்சிராரு அண்ணன். இப்படி வந்துட்டோம்ல. கை தட்டுடா. ஏய் அம்மா இப்படி போற? முருகா பா சாமியை பார்க்க வந்திருக்கு. முருகா ஐயோ பாப்பா விடுங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறமேல் குட்டி அந்த வீடியோ எடுத்து. என்னப்பா பைரவா? என்னப்பா எனக்கு பயமா இருக்கு. இந்த பிளேஸ் பாருங்க தம்பி. ஏய் இப்படிலாம் வச்சுக்கிட்டு தான் எதுவும் பண்ணாம இருக்கீங்களா? நான் என்ன சேலை உட்காந்து உட்காந்துருப்பேன்டா. ஜெகதீஸ்வரி மா என்ன அன்ற ட்ரவுசரோட அங்கே போய் நிக்கிறிய? ஏய் சாமி பாருடா. செருப்பா போட்டுக்கிட்டு சாமி கிட்ட போற? ஏய் நான் இங்க நிக்கிறது, சாமி அங்க இருக்கு. ஜெகா நீ என்ன வண்டினா இப்படி இறங்கிடலாம். எங்க இறங்க போற? நம்ம ரெண்டு இதெல்லாம் விளையாடாத. ஆமா தொழுத்து போடுவோன்னு வா வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் இவர்தான் அந்த ஊர்ல. அவரை தான் பார்த்தோம். அந்த நீ பாருங்க இறங்குறேன்டி. ஏய் சும்மா இருடா. ஏய் இருடி. வேற டா போட்டு பேசி திட்டுறாங்க என்னை வேற கமெண்ட்ல. டா போட்டு பேசாதீங்க. அப்புறம் தம்பி எப்படி சொல்லணுமா? தம்பி அவளுக்கு போடுவேன். எங்க ஊர்ல பெரிய ஃபேக்டரி எல்லாம் பிளானட் இருக்குப்பா. ஜெகா வீடு எங்க? அந்த 2 வீடு இருக்கு பாரு, அதானே? 1 2
தம்பி விழுந்துறாங்க கீழே. அப்ப இப்ப நாங்க எங்க இருக்கோம்ன்றத கரெக்டா கெஸ் பண்ணி போடுங்க பார்க்கலாம். ஏன் ஜெகா ஏறிச்சு போகுது எங்க காரு? அதான் டயர் வர மோசமா இருந்துச்சு. அப்ப ஊட்டி என்ன ஏறி இருக்கும்? மோசமா இருக்குடா அந்த. வருவோம் அப்புறமேல குளிச்சுட்டு வருவோம். குளிக்காம வரக்கூடாது. நல்ல எக்ஸ்ட்ரா துணி எடுத்து வந்திருக்கேன். ஐயோ அங்கே பாரு காடு மாதிரி இருக்கு. அது உள்ள போவோம். வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு போவோம். தென்னந்தோப்புல ஒரு வீடியோ ஒரே ஷார்ட்ஸ். இதான் வந்து ஏலகிரி மலைங்களா. அப்ப இது வந்து ஏலகிரி மலை. இங்க வாப்பா. முருகன் கோயில். இது எங்க வண்டி. இப்ப பார்த்தீங்கன்னா பைரவா உட்காந்துருக்காரு. சொல்லுங்க இப்படி வாங்க சொல்லுங்க. மேடம் நீங்க எங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்துட்டு எங்க வந்திருக்கோம் நீங்க தான் கெஸ் பண்ணணும். ரோட்ல வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சரி ஓகே. எந்த ஊர் இது? அதான் நீங்க தான் கெஸ் பண்ணணும். நான் வந்து காட்டிட்டீங்க பாருங்க. லொகேஷன் பாருங்க. மக்கள் நிக்கறாங்க. அவங்கள பாப்போம் வாங்க. இங்க பாருங்க. அவங்க மக்கள் என்ன மக்கள்லாம் மூஞ்சிய மறைக்கிறீங்க. இங்க பாருங்க. இது வந்து முருகன் கோயில். இது எந்த ஊரு? எந்த ஊர்னு சொல்லுங்க. உங்க ஊருக்கு வந்திருக்கோம். நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. எந்திரிச்சார் பாத்தியா? அவரே மரியாதை கொடுக்குறாரு. ஆமா பாத்தீங்க. வாப்பா இங்க வாப்பா பேசுப்பா. பாத்தீங்கன்னா அது வந்து ஏலகிரி மலைங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு வீடு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் எங்க சொந்தக்கார வீடு. சரிங்களா? இங்க பாருங்க மின்னலையாம் அது. அது என்ன அது? காற்றால. ஏய் பிளானட்டரி அது. அதுவா? ஆமா அது வந்து எப்படின்னா நம்ம கரண்ட் இல்லைன்னா வீட்டுக்கு இது பண்ணுவாங்கல்ல சோலார். அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னை மரம். ஏய் நல்லா இருக்குப்பா. செம்மையா இருக்கு. இன்னைக்கு வெயில் இல்ல அதனால நல்லா இருக்கு. அங்கிட்டு ஒரு கேமராமேன் போயிட்டு இருக்காரு. பார்த்து போங்க. ஐயோ போவோம். நாளைக்கு ப்ரோகிராம் கேன்சல். இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நாங்க இன்னைக்கு கிளம்புற மாதிரி நைட்டே கிளம்புற மாதிரி தான். நைட் கூட இல்ல. மண்டபத்துல போய் வீடியோ எடுக்கிறோம் டக்குன்னு கிளம்புறோம் தான் ஒரு ஐடியால தான் வந்தோம். எதுக்கும் வாப்பட்டே இங்க எதுக்கு பின்னாடி சொல்லுங்க. எல்லாரும் வந்து நீங்க தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி கிடையாது. என்ன சேம் அந்த இருக்கான் பாருங்க தம்பி. அவன் தம்பி சேம் ஏஜ் என்ன விட. நம்மளையா 5-6 மாசம் நம்மளையா சொல்றாங்க? ஆமா உண்மையா சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவேடி. அதையாண்டி வந்து ஒரு 6 மாசம் வந்து என்னை விட பெரியவங்க. என்னை விட பெரிய ஆள் நீ. அப்படி சொல்லி பழகு. நான் 91 அவர் 90. உங்களுக்கே தெரியும் ரொம்ப விளையாட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு. இல்ல சீரியஸா நான் இந்த பாருங்க சீரியஸ் ஆயிட்டேன். சீரியஸா தான் பேசுறேன். செமையா இருக்குடா. அப்பா இப்படி தண்ணி வந்தாங்க. நாய் கூட பயப்படுறா. இங்கிட்டு வேண்டாம். இதுக்குள்ள குதிக்க சொல்றாங்க. செம்மையா இருக்குங்க. ஒரு கல்வெட்டை பதிச்சு வைப்பா. நம்ம கல்வெட்டை அதான் தெரியுமா? இங்க இல்ல இங்க தெரியுமா? உங்க வீடு எங்க இருக்குன்னா அந்த அதானா? ஏய் இல்ல உனக்கு இங்கதான் இருக்கீங்களா தெரியுமா? இங்க அங்கயா? அங்க பாருமா. அங்க ஒரு புகை போகுது பாருமா. அம்மு வீடு அந்தரே அங்க ஒரு 2 வீடு தெரியுது பாரு. தனி அங்கட அந்த மலை கிட்ட அது அதான் இருக்கு. ஏன்னா 2 வீடு தான். 2 வீடு தானே இருக்கு. ஏய் இங்க இருக்கா நீ? எங்க? எல்லா கார டேங்க் என்ன தலைய சொல்லிற? ஐயோ தங்கச்சி வீடு கண்டுபிடி. நான் ஏதோ எல்லோ கலர் டேங்க் இது பாத்தியா? ஆமா இங்க ரே ஓ வாய்ஸ் வசக்கி கண்டுபிடிச்சிருவாங்க. வீடியோ ஆன் இருக்குடா. சரி அம்மு இப்ப ஏறுறது ஏறிட்டான். இப்படி சொல்லிட்ட இறங்காத வண்டி. இது ஏன் இன்னும் இது பண்ணாம இருக்காங்க கோயில? எல்லாம் பூஜை எதுவுமே இல்லாம இருக்கு. என்னப்பா வெள்ளிக்கிழமைனா 6 மணிக்கு வந்து பூஜை நடந்துட்டு போகணும். எல்லாம் செம்மையா இருக்குப்பா இந்த இடம். பேசாம நீ எல்லாம் சேலையெல்லாம் எடுத்து வந்து உட்காந்து இங்கே வீடியோ போட்டு போயிடுங்கிறேன். நல்லா இருக்குல்ல? தியானம் பண்ற. ஏய் நீ பங்க சோதனை மேல் சோதனை. 113 ஃபாலோஸ். அன்னிக்கும்
இல்லாமல் ஆண்டவனே. வாங்கப்பா வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம் முதல்ல. வாப்பிங்க. என்ன தெரிகிறது? யாராவது ஒரு ஆள் இறங்கி நெடுக கல்லு வச்சுட்டு யாரு வர்றா கார்ல? ஏன்னா இது ரொம்ப பெரிய மலையா இருக்குது. எப்போ இப்பதான் எல்லாரும் குலசாமியை வேண்டிங்க. ஐயோ மெதுவா போடா, இன்னும் ரோடே சரியா போல. எங்க ரோடு காணா? ரைட்ல போ. உள்ள போய் பாருங்க அங்கிள், தெரியும்ன்ற மாதிரி தான் உள்ள போய் பாருங்க அங்கிள், தெரியும். ஐயோ இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ அம்மா அம்மா அம்மா, மெதுவா போ மெதுவா போ மெதுவா போ. அசித் இங்க பாருடா, அங்க பாருடா, இங்க பாருடா. அப்பா பாருடா, எதுல ஏத்திருக்கேன் பாரு. இங்க பாருடா, எதுல ஏத்தி வச்சிருக்காரு உங்க அப்பா. அம்மா அம்மா நீ படுத்துக்கோ, படுத்து படு படு, பயந்துருவ படு. அவன் பயந்துரான்னு படுக்க வைக்கிறியா இல்ல நீ பயப்படக்கூடாதுன்னு தெம்புக்கு படுக்க வச்சுக்கிறியா? ஸ்டெப் இப்பதான் கட்டுறாங்கம்மா. ஐயோ ஏய் வயசு தூங்குதுப்பா, அமைதியா இருங்க, ஏஞ்சிராம. என்ன வண்டி நகர மாட்டேங்குது? மேல மேல இந்திரா, மேல இந்திரா. அம்மா பெட்ரோல் தீந்துருச்சா? பெட்ரோல் தீந்துருச்சாவா? உனக்கு எவ்வளவு பெரிய அறிவு. இந்த பாரு தெரியுதாப்போ, இந்த பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு வீலு, அதுதான் அதனால சுத்திக்கிச்சு வண்டி. போயிருவியாமா? ஐயோ இங்க பாருங்க, இந்த ரோட்டை பாருங்க. எல்லாம் நான் 4 வீல் டிரைவ், நாங்க பாடுறா சிங்கிள் வீல் டிரைவ். ஐயோப்பா. ஆனா இதுலதான் இப்ப இறங்குறது இழுக்கும் நினைக்கிறேன். அப்படியா? பிரேக் பிடிக்காதா? அம்மா அம்மா பொறுமடா. நீ நிக்கலடி, ஸ்லோவா போ. ஏய் இல்லடி, புடிச்சுக்கடா. எத? ஐயோ அம்மா. ஏமா அப்படி பண்ற? நீ வந்து முன்னாடி உட்கார்ந்து பாரு, உனக்கு பலசாலி பொண்ணு பாது. நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் உட்கார்ந்து. அது பேனட் மேலயே உட்கார்ந்து வரும். எல்லாத்துக்கும் ஏன் சொல்லு? ஏன் பொண்ணாச்சே. அம்மா அம்மா மாடி மெதுவா போடா. ஓடி. அப்பா இதோட 10 தாட்டி நம்ம போயிருக்கோம். இதோட நம்ம 2 தாட்டி இங்க வந்திருக்கோம். இந்த ஊர் இல்ல அது, அது நம்ம போறது வேற ஊர். வந்துட்டோம், கீழ வந்துட்டோம், அவ்வளவுதாங்க. எங்க ஏய் எங்க போயிட்டு இருக்க? ஏய் சரி இத விட்டு வந்தாச்சு. என்னது? ஓ என்ன பண்ணிட்டு இருக்கற? அப்போ ஒரு ட்ரையல் பாப்போம். ஏய் பேக் போயிட்டு இருக்காருங்க இங்க மலையில. வா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ரிவர்ஸ் போயிட்டு இருக்கேன். ஏய் போதடா வா. வண்டி ரோட் இருக்கா, 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 வந்துட்டேன். மலையில ரிவர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா? வேறடா சொன்னா ஏய் 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 ஐயோமா, நீ பாருங்க ரோட்ட பாருங்க. ஏயா ஓ என்னமா பண்ணிட்டு இருக்கற? வா என்ன பண்ணிட்டு இருக்கறப்பா? இறங்க போலாம். சரி இறங்கு. ஏய் தோரத்து நீ வண்டியை ஓட்டு முத லாக் ஆயிருக்காங்க. மாட வந்துருச்சு. ஸ்மெல் வந்து தெரியுதா? ஏய் பைரவா போடா அந்த பக்கம். தம்பி போங்க, ஓரமா போங்க. என்ன நீங்க நடு ரோட்ல நின்னு போங்க. ஐயம்மா கொஞ்சம் விட்டனா அது கீழ இறங்கிடும் தெரியுமா? ஏன் இறங்கு? வா வைஷாலி இறங்கியாச்சு. அப்படி இந்த ரூட்ல வந்து கண்ணை கட்டி போடுவோம். ஐயோ செம்ம அழகுலடி அழகுல. அப்படியாக்கா? ஏய் தம்பி தம்பி ஓம போட. ஐயோ இப்படி அலப்பறா. அண்ணா உங்க 2 பேருக்கு ஒரு என்ன சொல்றது? என்ன சொல்றது? ஓரமா போங்க. ஏன் கிட்டே போய் விட்டுருவோம். எது எங்க வீடுன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்டா நீங்க வண்டி நீங்க போய் வண்டி நீங்க போய் கண்டுபிடிக்க போறோம். தெருக்குள்ள மட்டும் கூட்டி போயிரு, வீட கண்டு அர்ச்சத்து கண்டுபிடிச்சு நான் வீட்டை. எங்க வண்டி முன்னாடியே போயிடுச்சு.
அப்ப கண்டுபிடிக்க முடியாதா? செம்மையா இருக்குப்பா. என்னமா நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா. எப்ப தம்பி இன்னைக்கு பைக் இருக்கா? போலப்பா. திருப்பத்தூருக்கு இருக்கு. திருப்பத்தூர்ல இருக்கா? வேன்ல விட்டுக்கிற பசங்களுக்கு சொல்லி தான் சொன்னோம். அதான் சொன்னோம். இவங்க வரும்போது விட்டு வந்திருப்பாங்களா வண்டிய? அங்க இருக்கு. நம்ம இப்படியே வந்துட்டோம்ல, நம்ம அப்படி வந்து தான் எடுத்துட்டு வந்திருப்போம். உன்னை காணாத கண்மொன்றும். இது நைட் பஸ்ல ஏறணுச்சு. பஸ்ல ஏறி பிளைட்ல இறங்கி சைக்கிள்ல நேத்து வந்தோம். நைட் வந்து ஒரு 12 மணிக்கிட்ட 12 மணிக்கிட்ட ஏறணுங்க வண்டியில 12 அந்த மணிக்கு ஏறி. இடையில வந்து ஆல்டர் ஆமா, எல்லாருமே தூங்கிட்டாங்க. யாராவது வண்டி ஓட்டுறவங்க இருந்தா சொல்லுங்க. அதாவது வந்து வண்டி ஓட்டும் போது வண்டியில எல்லாரும் தூங்கி கொரட்டை மேல கொரட்டை விட்டா எப்படி ஒரு டிரைவர் வண்டி ஓட்ட முடியும்? யோசிங்க, யாரா இருந்தாலும் யோசிங்க. வண்டி அடிச்சே எழுப்பிருக்க மாட்டியா? வண்டி ஆல்ட் தம்பி இதுல எங்கிட்டுப்பா? ரைட். அப்பா ஆனா இந்த நீ விடல. இங்க பாத்தீங்கன்னா ஏரியால ஃபுல்லா எல்லா இடமும் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வெயில் இல்ல போலமா? இன்னைக்கு மலை சைடுலப்பா வெயில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயில் இருக்காதா இங்க? இன்னைக்கு இல்ல. ஏன் இல்லன்னு சொல்லு. நம்ம நாங்க வந்தனால. ஊருக்கு வராங்கல்ல அதனால இல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சு. வராம இருந்தீங்க. மழை வருது. நீங்க வெயில்ல காயாதமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வெயில் இல்லாம என்னடா அரசியல்வாதிய ரோட்ல இருந்து பேசுறீங்க? போங்கடா, லைட்டா இடிச்சு விட்டுரும். சும்மா இப்படி ஒரு ரோட்ல நிக்கிறது, ஓரமா நிக்கிறது. பாட்டி இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கு பாட்டி. முஸ்லிம் நிறைய போல. வந்து இது இருக்கா? மருதாணி இருக்கா? மருதாணி இருக்காடாமா இங்க? இது கைக்கு மருதாணி இருக்கா? ஆனா கிராமத்துல வந்து கேக்குற பாரு இருக்கான்னு புடிங்கிட்டு போயிருவோமா நம்ம? அங்க போய் எங்க வைப்ப? நம்ம இங்க வச்சுக்கலாம். எங்க வைப்ப? வைக்கலாம். ஏற்கனவே 2-3 வாங்கிட்டு வந்து. என்னப்பா? இன்னும் தட்டி போமா அந்த மலைக்கு. இப்ப போகும்போது திரும்ப அங்கதான் போறோம். அவங்களே ஐயோட்டாங்கடா. அங்கதான் போறோம் திரும்ப. அம்மா ஓட்டுது. யாரு? அம்மா ஓட்டுது. வாய்ப்பே கிடையாது. சரி. ஓடுனா கூட பயப்பட மாட்டேன். அம்மா ஓடுனாதான் அது நானே பயப்படுவேன். உள்ளுக்குள்ள இருக்கும், காட்டிக்க கூடாது வெளியில. விட்டுருவா டக்குன்னு. இதெல்லாம் ஃபிளாட் இது விக்கிறாங்க bro. அதனால சேல்ஸ் தான் இருக்கு. உன்னை காணாத கண்ணம். ஐயே என்ன அப்படியே கொமட்டுதுடா. ஏன்? ஆனா அந்த காடு தாண்டி வந்தாலும் இவ்வளவு பெரிய ஊர் இருக்கு பாத்தியா? திருப்பதி. ஆமாப்பா, நிறைய. அதான நாங்க எது வாங்குறது இல்ல. ஏய் இங்க பாருப்பா, பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு. எங்க? டீசல். ரைட். ரைட். இங்க நேரா போறோம். நம்ம ஊர் பக்கத்துலயே பெட்ரோல் பங்க் இருக்கு. எங்க? அப்ப இதுவும் இல்லையா உங்க ஊரு? இன்னும் கொஞ்சம் முன்னாடி இங்கதான் எல்லாமே வந்து வாங்கணும். எல்லாமேனா? எதாவது வேணுமோ வீட்டு பொருள் என்னன்னாலும் இங்கதான் கறியில இருந்து எல்லாமே இங்கதான் வரணும். மெயின் ஊர் இதுதான். அது என்ன ஊரு பேரு? மிட்டூர் இது. மிட்டூர். மிட்டூர்ங்கிறது இதானா? சரவணா ஸ்டீல் கம்பெனி. எல்லாம் என் பேரை வச்சவன்லாம் நல்லா இருக்கேன். பேர்ல கடை வச்சவன்லாம் நல்லா இருக்கேன். பேர் வச்சவன் தான் உருப்படாம தர்றான்னு நினைக்கிறேன். நீ வை கடை. ஸ்லோ போங்க. மெடிக்கல்ல பிரஷ்லாம் வாங்கிப்பீங்க, ரைட்ல இருக்கு பாருங்க. எங்க? என்னதுப்பா? பிரஷ்லாம் வச்சிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். Dress எப்படி மெடிக்கல்ல வாங்க முடியும்? பிரஷ், சோப் எல்லாமே இருக்கு. சோப்பு அதெல்லாம் இருக்கு எல்லாமே. எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் கொண்டு வந்துட்டாங்க. நானும் வயசு தான் கொண்டு வந்திருக்க மாட்டோம். நான் கொண்டு வந்துட்டேன். அதான் நீ என் போன் எடுத்து ஜிபிஎஸ்ல கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, அதுல இது இருக்குல்ல. இந்த நிக்குது தங்க புள்ள. ஏய் வீடு சூப்பரா இருக்கு தம்பி. ஒரே ஒரு நாள் விட்டு பிரியாம வந்துட்டேன் பாத்தியா உன்னைய தேடிய. அப்ப என் லாரி தான் என்னை கூட்டு வந்து. தங்கச்சி முடியாதுண்ணா. அது உள்ள அப்படியே ரைட்ல விட்டுருங்க நான் காரை. ரைட்ல விட்டுருங்க. தெரியாதுப்பா. இது யாரு? வாங்க, வெல்கம். வெல்கம். பாத்தீங்களா எங்க வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்காருன்னு. இந்த ஏரியா பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இது யார் வீடுமா? ஏமா இந்த வீடு யாருதுமா? நாத்தனாருக்கு. எங்கம்மா ஆளவே காணோம். பா வாங்க, யாருப்பா உள்ள? இப்ப இங்க நிக்கிறேன், காட்டிட்டு போனேன். செம்மையா இருக்குப்பா உங்க ஏரியா. முந்திரி பழம்லாம் நட்டு இருக்கேன் பாருங்க, சாப்பிடணும். நீங்க அத்தி பழம் செடி அதுவும் நட்டு. அது எப்ப முளைச்சு வருது? நான் எப்ப உட்கார்ந்து சாப்பிட்டு போறது? வேர்க்கடலை போட்டுருக்கு பாருங்க. எங்க? இதுவா? அப்பா உண்மையா சூப்பரா இருக்குப்பா. பாப்பா நாங்களாம் இருந்துடலாம். என்ன குழந்தைங்க படிப்பு பாப்பாங்களுக்கு. அப்பா படிப்பு இருக்கு. வேணா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா. என்னது?
ஏன் நீ வெளிநாட்டுக்கு போய் நீ அங்க போய் படிக்க நீ டீயா காஃபி எதுனோன்னு டீயா காஃபியா நல்லா இருந்தா ஓகே தான் காப்பி பாலாவே கொடுத்துருங்களேன். ஒன்பதா அத பாரு ஒழுங்கா. பழசா கண்டுபிடிங்க நீ பழச கண்டுபிடிக்கிறதா? இதோ அதுவா இருக்கும். கரெக்டா போயிட்டு இதனா? ஏன்னா அது வரும் அப்படி சொல்லும் போதே அது பார்வை அங்கேதான் போனுச்சு. மரமும் கொயக்க மரமும் நம்மளுதான். வேணாம் வேணாம் வேணாம், மெதுவா இருங்கடா. ட்ரெஸ் போ, வைஷு ட்ரெஸ்ஸை சுட்டி வச்சாருங்க. சரி நான் காஃபி போட்டு எடுத்துறேன். சரி நீ முதல்ல சேலையை மாத்து. எங்க இந்த ஏரியா பாருங்க, செம்மையா இருக்குங்க. அது உன்னோட ரூமே தம்பி. எப்ப இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? டேங்க்ல போயிட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டே விழுந்துடாத, கம்பியில ஏறிக்கிட்டு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்புறம் ஐயோ செம்மையா இருக்கு. ஒரே கலர் தான் ரெண்டு பேரும். அங்க ஓரமானவன் இல்லைங்க. தலையில இல்லைங்க, நானும் எங்க அப்பா ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டோம். எல்லாம் இங்க கொந்தளிச்சு அம்மா கொந்தளிக்கிறாங்க. அம்மா இவங்களுக்காகலாம் நம்ம இதாக முடியாதுமா. நம்ம யாரையோ பார்த்து காப்பி பண்றீங்களே, என்னடா எக்ஸாமாடா எழுதுறான் பார்த்து காப்பி. பார்த்தீங்கன்னா வந்த உடனே காஃபி சூப்பராக இருக்கு, ஆனால் ஆறி போச்சு. கிளைமேட் நாங்கள் வந்தனால இப்படி இருக்கா? கிளைமேட் ஏமா ஆறி போச்சு காஃபி? அப்பாக்காக வெயிட் பண்ணி தானே நானும் எடுத்து பண்ணிருப்பேன். நீ வந்தா வராட்டி போட்டு எடுத்து குடிச்சிட்டு இருப்பேன். பாருங்க இந்த காஃபி ஆறியே போயிட்டு. நான் அந்த அளவுக்கு நல்லா நேரம் கீழே போயிட்டு வந்துருக்கலாம். வா ஏந்திரி போவோம். இப்போ இங்கே எடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டு கீழே போறதா? வீட்டுக்கு வந்திருக்கோம். பா நீங்க போற இல்ல எனக்கு தூக்கி போடுங்க மேல. ஏந்திரிக்கிறது உட்கார்ந்து அப்படியே. நான் கூட தனியாக உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா வைஷும் அவரும் தூங்கிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, மனசு நிறையவாக இருக்குது. இந்த ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன், ஒரு டைம் இங்கே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். சொல்லப்போனால் இங்கேருந்து பக்கத்தில் தான் நான் இங்கே ஒரு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு தண்ணி நிறையா இருக்கும் அந்த இடம். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக இங்கே அட்டாச் பண்ணுறேன். அதில் எவ்வளோ உள்ளியாக இருக்கும் பாருங்கள். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் ஏன் இப்போ வெயிட் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பிளேஸுமே இங்கே தான் இருக்குது போல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வேறு ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கான். ஸோ அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கீழே வந்து சமைச்சிட்ருக்காங்க. எனக்கு உள்ளே வந்தேன், இவங்க யார் என்ன ஏது நீங்கள் கேட்கலாம். நான் போக போக நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம். திருப்பத்தூருக்கு இதோட நான் 2வது டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து கண்டிப்பாக அவங்க பேர் வந்து நபி, அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அவங்க பேர். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். இப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலையா நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஏன்னா அவங்க நம்பர் லாஸ்ட் டைம் நான் சேவ் பண்ணியிருந்தேன். நம்பர் எதுவும் மிஸ் பண்ணுறான்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து அதை கால் பண்ணி சொல்லணும் அவங்க வீட்டை. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வருஷம் கிட்டே இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி உட்காந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா அந்த பிரதரோடைய ரூம். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இல்லைங்களா, அவங்க அந்த பையனோட ரூம் போல் இருக்குது. இவங்க நமக்கு எப்படி தெரியும் என்ன ஏதுன்றதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். இருந்தாலும் நமக்கு சில பேர்த்த வந்து நம்மளோட வீடியோவில் காட்டுறதுக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்களை காட்டுறதுக்கே பயமாக இருக்குது. தேவையில்லாமல் வந்து இதுக்குன்னே சில கூட்டங்களும் உட்காந்துட்ருக்கு. எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து காப்பி பண்ணுறீங்க, இவங்கள பார்த்து காப்பி பண்ணுறீங்க. இது என்ன எக்ஸாம் பேப்பரா? அவர் சொன்ன மாதிரி
உட்காந்து இங்கே எல்லாம் யாரோட வீடியோ பார்க்குறதுக்கு இங்கே டைமும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்க லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு லைஃப்பில் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் சரிங்களா. எல்லாமே வந்து நடிப்பாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இங்கே யாருமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, இங்கே எல்லாமே காப்பி தான் சரிங்களா. எல்லாமே வந்து காப்பி தான். ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு அப்பா வந்து பாசமாக இருக்கிறதும், ஒரு பையன்கிட்ட நான் வந்து பாசமாக இருக்கிறதும், எங்களோட ஃபேமிலி நாங்கள் அமைச்சிக்கிட்டு தான் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணுறீங்க. வெக்கமா இல்லையா கேட்குறதுக்கு? நான் சொல்கிறேன், வெக்கமா இல்லையா? என் லைஃப்பில் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்து வந்திருப்பேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் சரிங்களா. இப்போ கூட ஒரு மூவி வந்துச்சு இல்லைங்களா, நூறுசாமி மூவி கூட பார்த்திங்கன்னா சேம் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ன்றதை விட எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்பாக்ஸில் போட்டிருக்காங்க, அக்கா அந்த மூவியில் வரக்கூடிய செல்வியே நீங்கள் தான், அந்த மூவி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உங்களை மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் கூட வந்துட்டு இப்போ நம்ம பேசி போட்டோம்னா அதையும் கூட வந்து காப்பி சொல்கிறது. எல்லா சிங்க பெண்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு செல்வி கேரக்டரில் இருக்கு. சில பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கனவு. கை நிறைய வளையல் போடணும், மருதாணி வைக்கணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், குங்குமம் நெத்தியில் வைக்கணும், அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கனவு. அதெல்லாம் வந்து சீக்கிரத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போகுது. அப்படிங்கும்போது ஒரு கணவன் இல்லைனா அப்படின்னும்போது அது எதுவும் வைக்க மாட்டுறாங்க. அப்படி ஒருத்தரன் இல்லை அவனே வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது வச்சாலும் தப்பாக பேசக்கூடிய உலகம் தான் இது. அதெல்லாம் நமக்கு ஒரு நானும் பொண்ணு தானே, எனக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்றத அந்த ஒரு படத்தில் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோ எனக்கு அந்த ஒரு சீன்லலாம் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த மேம் வந்து அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னே நான் வந்து கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்கணுமா, எனக்கும் உணர்வுகள் இருக்காதா, ஒரு நைட்டில் வந்து ஒரு அன்டைமில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிற லைட்டு போட்டால் கூட தப்பாக பார்க்குது, என் புருஷன் செத்தப்போ கூட எனக்கு அந்த ஒரு வழி தான், ஆனால் அவர் இல்லாதப்போ எனக்கு இல்லாதனால எனக்கு எவ்வளோ வலி கொடுக்குது இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். உண்மையிலே வந்து கிரேட். அந்த ஒரு படம் எடுத்த டைரக்டருக்கு சொல்லிகிட்ருக்கேன். விஜய் ஆண்டனி சார் இடையில தான் வருவார். அவருடைய கதாபாத்திரத்தில் அவர் கரெக்டாக நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். 2 பசங்க சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எல்லா பொண்ணுங்களுக்கும் லைஃப் வேணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆனால் அது அமையிறது எனக்கு எப்படின்னா, என் லைஃப்லலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறவனும் நம்மகிட்ட தப்பாக பேசுகிறது, நம்மளை வந்து நமக்கு யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வேலை காட்டுறது, நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன ஏது, இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காசு பணத்தை வந்து ஏமாத்துறது, லைஃப்பை வந்து ஏமாற்று. உனக்கு நான் இருக்கேன், ஏன்னா நமக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏமாத்துறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்க லைஃப்பில் வந்து யாருமே இதெல்லாம் வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க. நான் எல்லாமே ஓப்பனாக பேசியிருக்கேன். அது ஓப்பனாக பேசுறதுனால மட்டும்தான் அந்த ஜகா தப்பாக தெரியுறீங்க. ஆனால் எத்தனை பொண்ணுங்க லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக அவங்க தொட்டு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் ஒரு சில கழுதிங்க வந்து கமெண்ட் பண்ணும், இவளுக்கெல்லாம் வந்து கல்யாணம் தேவையா, இப்போ வந்து கல்யாணம் தேவையா, 7 புருஷன் 6 புருஷன், வெக்கமாக இல்லை, அசிங்கமாகவே இருக்காது. என்னை பற்றி என்னை மற்றவங்க வந்து பேசி போடுவாங்களா? என்னை பற்றி நான் தானே சொன்னேன். என் லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏமாந்துருக்கேன், சரியா, ஏமாந்துருக்கேன். அதை தான் நான் வந்து என் லைஃப்பில் நடந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதை கூட யோசிக்காமல் வந்துட்டு தேவையில்லாமல் கமெண்ட்ஸு. ஒவ்வொரு தனிமையில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கும் லைஃப்னு ஒன்று வேணும், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த படம் வந்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு அதில் ஒன்று தான் பிடிக்கல. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. அது வந்து காமெடியாக கொண்டு போயிருக்கக்கூடாது. அது நல்ல ஒரு சோசியல் மெசேஜோடு அந்த படத்தை கொண்டு போயிருந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. இது வந்து ஏன் நான் வந்து இது இடையில பேசுகிறேன் அப்படின்னு நான் தனியாக உட்காந்து பேசணும்னு நினச்சேன். எனக்கு இது ஒரு வாய்ப்பு. எனக்கு இந்த இடம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்து ஐயோ செம்மையாக இருக்குங்க வீடு. நம்ம வண்டி நிற்கிது பாருங்க, இங்கே ஏன் நிற்கிது என்ன ஏதுன்னு உங்களுக்கும் தெரியாது. எனக்கு போக வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, கீழே அவங்க சமைச்சிட்ருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெளியே இங்கே தான் வந்து இருக்காமே
அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். கண்டிப்பாக போக போக சொல்கிறேன். கிளைமேட்டே செம்மையாக இருக்குதுங்க. லைட்டிங் இப்போ தாங்க வருது, இப்போ தான் வெளிச்சம் வருது. செம்மையாக இருக்குது. அடி தூள். இப்போ தாங்க குளிச்சுட்டு வந்து உக்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா அவங்க சமையல் பார்த்திங்கன்னா களி, சுட சுட களி. இவருங்க சப்பாத்தி. இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு போய் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணுன்னா எப்படி இருக்கும் தெரியல. நாங்கள் யார் வீட்டுக்கும் போய் அவன் வீட்டுக்கு தங்க மாட்டோம். இவரும் நானும் எங்கேயுமே நாங்கள் தங்குனதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவங்க வீட்டில் வந்து தங்குறது. பாப்பா வைஷ்ணவி, 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 பாப்பா எந்திரி.